வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி தாருங்கள் என்று தமிழ்நாடு அரசு கேட்டதனுடைய விளைவாக ஒரே அடியாக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நிதி தருவோம் என்றும் ஒரு விஷயத்தை ஒன்றிய பாஜக அரசு தொடங்கி தற்போது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைக்கு எதிரான புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான போராட்டங்கள் பெரிய அளவில் நடந்து வருகின்றன. தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கிறது. மும்மொழி கொள்கையை நாங்கள் எந்த காரணம் முன்னிட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், புதிய கல்விக் கொள்கையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இதை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி என்பதில் ஒன்றிய பாஜக அரசும் பிடிவாதமாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்திய பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். மாணவர்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய 2152 கோடி ரூபாய் கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும் என்று அவர் அதில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்கு பதிலாக பிரதமருக்கு முதல்வர் எழுதிய கடிதத்திற்கு பதிலாக தர்மேந்திர பிரதான், ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு கடிதத்தை நம்முடைய முதலமைச்சருக்கு எழுதியிருக்கிறார். அதில் அவர் மாணவர்களினுடைய நலனை கருதி நீங்கள் புதிய கல்விக் கொள்கை குறித்து மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக நாம் பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இப்போ காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு விஜய் கிருஷ்ணா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். 3 பேருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல சபாபதி மோகன் சார், உங்ககிட்ட இருந்து அந்த கடிதத்தில இருந்தே நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் எழுதிய கடிதம் குறித்து ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லி இருக்கிற ஒரு செய்தி, அதுல இருந்து தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் எழுதியிருக்கிற அந்த கடிதமே மோடி அரசாங்கத்தால் ஊக்குவிக்கப்பட்ட கூட்டுறவு கூட்டாட்சி உணர்வை முழுமையாக மறுப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வை சார், அப்படி என்ன முதலமைச்சருடைய கடிதம் என்பது அந்த கூட்டாட்சி உணர்வை மறுக்கின்ற வகையில் இருக்கிறது அப்படின்னு? அனைவருக்கும் வணக்கம். திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட்டாட்சி தத்துவத்தை நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கிற இயக்கம். எங்களுக்கு கல்வி அமைச்சர் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொள்கை சார்ந்த அரசியலை நடத்துவது, உங்க தலைப்பு ரொம்ப அழகா கொடுத்திருக்கீங்க, கொள்கை அரசியல் தமிழ்நாடு என்று. திமுக அப்படின்னு தமிழ்நாடு என்று சொல்லும்போது இன்றைக்கு திமுக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் என்பது சுயமரியாதை இயக்கம் தொடங்கி திராவிடர் கழகம் தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகம் வரை இன்றைக்கு நம்முடைய அடிப்படை லட்சியங்களாக சமூக நீதி, இடஒதுக்கீடு, பெண்ணுரிமை, மத நல்லிணக்கம், இருமொழி கொள்கை, இதை நெஞ்சிலே சுமந்திருக்கக்கூடிய இயக்கம். இது அரசியல் கட்சி என்பதை தாண்டி இது பண்பாட்டு தளத்தில் இயங்குகிற இயக்கம். திராவிட இயக்கத்தின் தத்துவத்தை நெஞ்சிலே சுமந்திருக்கிற இயக்கம். இன்னும் சொல்ல போனால் அறிவு இயக்கம், பேனாவையும் நாவையும் நம்பி இருக்கிற இயக்கம். இதழ்களும் உதடுகளும் என் பாட்டன் பெரியார் தொடங்கி பேரறிஞர் அண்ணா, ஐயா கலைஞர், இவர்களுடைய இதழ்களும் உதடுகளும் இணைந்து நடத்திய மாபெரும் புரட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கிறோம். எனவே இதுதான் நம்முடைய அரசியல். தொடர்ந்து அது இன்னும் சொல்ல போனா தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடர்ந்து நம்முடைய கொள்கை அரசியல் தான் நமக்கு இருக்கு. இதுல அரசியல் கட்சியில உறவுகள் கலந்து இருக்கு. இதை நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு 10 வினாடி தவறாக நினைக்க கூடாது. மாண்புமிகு உதயநிதி அவர்களை, துணை முதலமைச்சர் அவர்களை மிகவும் தரம் தாழ்ந்து விமர்சித்திருக்கிற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை, அவர் IPS படிச்சிருக்காராங்கிறது கூட எனக்கு தெரியல. அதாவது மேடையில் பேசுகிற பொழுது, பேட்டி கொடுக்கிற பொழுது, அது சில்லறையினுடைய வெற்றோசை தான் எனக்கு தெரியும். சில்லறையின் வெற்றோசைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். நீங்க எவ்வளவு மோசமாக விமர்சிக்கிறார்கள் என்றால் அப்பாங்கிறாங்க, அண்ணங்கிறாங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், உறவுகள் கலந்த இயக்கம். எங்க தாத்தா பெரியார் சொல்றோம், என் பாட்டன் பெரியார்கிறோம். பெயரிலேயே உறவை கொண்டு வந்த பேரறிஞர் அண்ணா. அண்ணா என்பது பெயர் மட்டுமல்ல, அண்ணா என்பது உறவு. ஐயா அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், பெயரிலே உறவை கொண்டு வந்த பேரறிஞர் அண்ணா, உடன்பிறப்பே என்று அழைத்த ஐயா கலைஞர் அவர்கள், உங்களில் ஒருவன் என்று சொல்லக்கூடிய மாண்புமை தளபதி அவர்கள். அப்படி இன்றைக்கு அப்பா என்பது, தந்தை என்பது, அண்ணன் என்பது திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையாக இது உறவுகள் கலந்திருக்கிற இயக்கம். இதெல்லாம் அண்ணாமலைக்கு புரியாது. அண்ணாமலைக்கு உறவு தெரியாது. லட்சியங்களை சுமந்திருக்கிற இயக்கம், உறவுகளோடு
பயணிக்கிற இயக்கம். அதுதான் முக்கியம். உறவுகள் கலந்து உறவுகளோடு பயணிக்கிற இயக்கம், லட்சியங்களை நெஞ்சிலே சுமந்து கொண்டு பயணிக்கிற இயக்கம். இப்ப நான் உங்க கேட்கிற கேள்விக்கிறேன். இன்னைக்கு புதுசா ஒண்ணு சொல்றாரு, மும்மொழி கொள்கைங்களே ஹிந்தி திணிப்பு என்பதல்ல மும்மொழி கொள்கை. நீங்க 1948ஆம் ஆண்டு ஓமந்தூரார் முதலமைச்சராக இருக்கிற பொழுது நம்ம விரிவா ஒரு வாரமா பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த செய்தி முக்கியமான செய்தி. மாண்புமை அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்கள், அவினாசிலிங்கம் ஐயா அவர்கள் கல்வி அமைச்சர். அப்பயே இது மாதிரிதான் தேன் தடவுனாங்க. 6 மொழி, பார்ட் 3, அதுல சமஸ்கிருதம், உருது, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இதெல்லாம் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம் அப்படின்னு 48ல சொல்லிட்டு, மாண்புமை அவினாசிலிங்கம் அவர்கள் அமைச்சர் அவர்கள் திருநெல்வேலிக்கு போய் அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு பையன் கேட்கிறான், ஐயா நான் கன்னியாகுமரியில இருந்து இங்க வந்து படிக்கிறேன், எனக்கு மலையாளம் சொல்லி தர மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னப்ப பொது மேடையிலேயே அவர் சொன்னாரு, இதெல்லாம் அப்படித்தான் போட்டிருக்கோம், அதனால எல்லா இடத்துலயும் எல்லா வாத்தியாரையும் வைக்க முடியாது, தெலுங்கு வாத்தியார், மலையாள வாத்தியார், உருது வாத்தியார் வைக்க முடியாது, இந்தியை படிச்சுட்டு போ என்று சொல்லி, அதற்கு பிறகுதான் அந்த போராட்டம் 2வது கட்டம். முதல் கட்டம் உருவாகிய எரிமலை, இது உரிமைய எரிமலை. ஐயா கலைஞர் அப்படித்தான் சொல்லுவாங்க. அந்த உரிமைய எரிமலைக்கு அன்றைக்கு மாண்புமை அவினாசிலிங்கம் அவர்கள் சொன்ன செய்தி, 6 மொழி, பார்ட் 3, விருப்ப மொழி எது வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஹிந்தி கற்பிப்பதற்குத்தான் வாத்தியார் இருக்காங்க என்று சொன்னார்கள் அல்லவா? அதுதான் இன்றைக்கு சொல்லுகிற, சார் மும்மொழி எந்த மொழி வேணாலும் படிக்கலாம். என்ன சார், தமிழ்நாட்டில் இருக்கிற 40 லட்சம் பிள்ளைகளுக்கு ஒரு 50,000 ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லயும் தெலுங்கு வாத்தியாரு, கன்னட வாத்தியாரு, மலையாள வாத்தியாரு, உருது வாத்தியாரு, இதெல்லாம் நடத்துற காரியமா? சார் வேணும்னா படிங்க. எங்க வீட்டுல என் சிஸ்டர் பொண்ணு 5 வருஷமா ஹைதராபாத்ல இருக்கா, அவங்களுக்கு தெலுங்கு தெரியும். இன்னொரு ரிலேட்டிவ் பொண்ணு பெங்களூர்ல இருக்காங்க, அவர் 7 வருஷமா இருக்காங்க, அவங்களுக்கு கன்னடம் தெரியும். அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அவங்களுக்கு 2 மொழியும் தெரியும். தேவை என்றால் ஓகே சார், கண்டிப்பா கண்டிப்பா. முடிங்க. அதாவது நாம இது தந்தை பெரியார் அவர்களுக்கு தொடங்கி நீங்க இன்றைக்கும் ஒரு 10 வினாடியில முடிச்சிடறேன் நான். இன்றைக்கும் தந்தை பெரியாரையும் நம்முடைய தத்துவங்களையும் எதிர்க்கிறார்கள் என்றால் அதுதான் நமக்கு வெற்றி. ஏன் தெரியுங்களா? எங்க தாத்தா பெரியார் என்ன சொன்னார்னா, நான் மறைந்ததற்கு பிறகு ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு என்னை யாவனாவது திட்டிக்கிட்டே இருந்தான்னாதான் என்னுடைய கொள்கை வெற்றி பெற்றிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு பாட்டன் பெரியார் சொல்றாரு. எனவே இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகள் வெற்றி பெற்றிருக்கிறது. ஓகே சார், ஓகே சார், கண்டிப்பா நம்ம பேசலாம் தொடர்ந்து. நெடுஞ்செழியன் சார், ஒரு கல்வியாளராக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய பார்வையோடு நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தர்மேந்திர பிரதான் தன்னுடைய கடிதத்தில் வைத்திருக்கிறார். அவர் எழுதியிருப்பது அப்படிங்கிறது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அவர் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு குறுகிய பார்வையோடு இதை பார்ப்பது அப்படிங்கிறத விடணும் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். நம்ம அப்படி அதை பார்க்கிறோமா, தமிழ்நாடு பார்க்கிறதா, அல்லது அந்த கொள்கை அப்படின்றது ஒரு குறுகிய பார்வையோடு இருக்கிறதா? இல்லை, ஃபஸ்ட்டு மத்திய அரசு இந்த கொள்கையை அவங்க தான் குறுகிய நோக்கத்தோடு பார்க்குறாங்க. ஏன்னா இந்த டிராஃப்ட் ரிப்போர்ட்டுன்னு வந்தது 484 பக்கங்கள் வந்தது. அதை இவங்க சுருக்கி 66 பக்கங்கள் ஆக்கிட்டாங்க. அப்போ நீங்களே அந்த கொள்கை ரீதியாக அந்த 484 பக்கத்துலேருந்து நீங்கள் 66 பக்கம் ஆக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தான் எல்லா கொள்கையும் சுருக்குறீங்க. அட்லீஸ்ட் டிராஃப்ட் ரிப்போர்ட்லேருந்தே நீங்கள் சுருக்குறீங்க. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கல்வியை பற்றி ஒரு போதுமான புரிதல் இல்லாதவர் தான் இன்றைக்கி மத்திய அமைச்சராக இருக்கிறது மிக வேதனையை தருகிறது. ஏன்னா நீங்கள் எந்த மொழி எடுத்தாலும் இந்த ஆசிரியர்கள் கிடையாது. நீங்கள் எந்த மொழியை எடுத்தாலும், இப்போ நீங்கள் யூபியிலே எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 டீச்சர்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்காங்க. அப்போ நீங்கள் வளர்ந்த மாநிலங்கள், தமிழகம் மாதிரி சவுத் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸுமே நாங்கள் கல்வியில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து குழந்தைங்களுக்கு கல்வியை முன்னிலைப்படுத்தி இதை சவுத் இந்தியா ஃபுல்லாக நல்லா இன்றைக்கி டேக்ஸ் பே பண்ணி இந்த டேக்ஸில் நாங்கள் 70 வருஷமாக நாங்கள் அண்டர் டெவலப்டு ஸ்டேட்ஸ் பீகார், யூபிக்கெலாம் நாங்கள் பணம் கொடுத்ததுனால தான் நீங்கள் இந்த 70 வருஷமாக நாங்கள் கொடுத்த பணத்தெல்லாம் கங்கையில் கரைச்சிட்டிங்க. அதனால் இப்போ இந்த கும்பமேளா இதெல்லாம் நீங்கள் கொண்டாடுறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி அப்படிங்கிறத பற்றிய ஒரு வாசனை கூட இல்லாத மாநிலங்களுக்கு நாங்கள் இவ்வளோ நாள் ஃபண்ட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 80,000 ஆசிரியர்கள் பற்றாக்குறை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அப்படின்றது 2024 ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்குது ரீசெண்டாக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடங்களினுடைய நிலை குறித்து இன்றைக்கி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இதில் நம்ம கல்வியை தமிழகத்தில் எதிர்க்கிறவங்க எல்லாம் தயவுசெய்து பீகாரையும் யூபியும் போய் பார்த்துட்டு இதெல்லாம் பேசணும். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு குழந்தை
பிறக்கிறதுங்கிறது வந்து பை ஆக்சிடென்ட். இது வந்து யூபியில் பிறக்கலாம், மகாராஷ்டிராவில் பிறக்கலாம், இல்லை நார்த் ஈஸ்ட்டில் பிறக்கலாம், தமிழ்நாட்டில் பிறக்கலாம். பட் அந்த குழந்தை எங்கே பிறந்தாலும் அது என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் இந்த மொழிக்காக சண்டை போகிறத பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எந்த லாங்குவேஜை கொடுத்தாலும் எல்லாம் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தருது. அவரே அவருடைய கடிதத்திலேயே கூட சொல்கிறார் இந்த செயலியெல்லாம் இருக்குது அப்படின்னு. இருக்குங்கிறப்ப வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வளர்ந்த நாடுகள் இந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. இந்த குழந்தைங்களுக்கு தரமான கல்வி கொடுத்து உலக சந்தையில் நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் நான் இன்னும் கல்வியை எவ்வாறு மேம்படைய செய்யணும் அப்படிங்கிறத வந்து அந்த நோக்கத்தை விட்டுட்டு இவங்க குறுகிய மனப்பான்மையோட இந்த மொழியை கற்றுக்கோ, இந்த மொழியை பண்ணு அப்படின்ற திணிக்கிறதுங்கிறது ஏற்புடையது கிடையாது. இதில் வந்து ஒரு இடத்துல மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, உலக தரத்தில் வந்து நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க புதிய கல்விக் கொள்கையிலையும் வந்து அவங்க அதை தானே சார் சொல்கிறாங்க. இல்லை அவங்க ரிப்போர்ட் தான் சொல்கிறேன் மேடம். 484 பக்கத்துலேருந்து 66 பக்கம் ஆகிட்டாங்க. அவங்களே இந்த கல்விக் கொள்கையை சரியாக படித்து அவங்க வந்து அதனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் விட்டுட்டாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் அவங்க வந்து ஃபார்மேட்டில் வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஃபார்மேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உலக தரத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எந்த முயற்சியும் இல்லை. ஃபஸ்ட்டு ஆசிரியர்களே இல்லை, கட்டமைப்புகள் இல்லை. நீங்கள் வந்து இந்த இந்திய நாடானது வந்து இவ்வளோ இந்த பாப்புலேஷன் உலகத்தில் யங் பாப்புலேஷன் கிடையாது. அப்போ நீங்கள் இந்த குழந்தைங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கல்வியில் வந்து நீங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இணக்கமாக ஏன் வந்து இவ்வளோ மினிஸ்டர் வந்து இந்த விஷயத்தை வந்து எங்கே பேசணும், பார்லிமெண்ட்டில் பேசணும், இல்லைனா கோர்ட்டில் பேசணும், அங்கங்கே மீடியாவில் ட்விட்டரில் இந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்குறதெல்லாம் வந்து இது ஏற்புடையதில்லை. இது ஒரு டிஸ்கஷன், அதாவது கன்சென்சஸ்ங்கிறது வந்து நீங்கள் எல்லா கட்சியிலையும் நீங்கள் வந்து பத்திரமா எல்லாரையும் வந்து ஒரு பொது வழியில் வச்சு அரசியல் ரீதியாக இது எப்படி ஆக்கப்பூர்வமாக பண்ணணும்னு பார்க்கணும். இது அந்த மாதிரி ஒரு கொள்கைகள் இது வரைக்கும் இவங்க பண்ணுறது. இப்போ இந்த ரிப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா கோவிட் அப்போ இதை ரெடி பண்ணாங்க. இதை வந்து பாலிசி வந்து டக்குன்னு யார்ட்டையுமே வந்து கேட்காம நாங்கள் வந்து இதுதான் டிராஃப்ட் ரிப்போர்ட் அப்படின்னு வந்து எது எடுத்தாலும் ஒரு சர்வாதிகாரமாக கல்வியை பற்றி ஒரு போதிய புரிதல் இல்லாமல் இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது வந்து இது வந்து எதிர்கால இந்தியா வந்து பாதிக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் வளர்ந்த மாநிலங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுக்கறத நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா இந்த குழந்தைங்க படித்து மேலே வந்து இவங்க சம்பாரித்து அவங்க டேக்ஸ் பே பண்ணால் தான் நீங்கள் வளராத மாநிலத்துக்கு இன்னும் ஃபண்ட் பண்ண முடியும். அப்போ நான் இங்கேயே அடிமடியில் கை வைக்கிறதுன்னு சொல்லுவோம். இந்த மாநிலத்தோட அந்த ரூட்ஸே நம்ம ஷேக் பண்ணோம் அப்படின்னா திருப்பி அந்த மாநிலங்களும் பாதிக்கப்படும். இந்த மாநிலங்கள் அதாவது கல்வியில் வந்து இப்போ கோவிடுக்கு அப்புறம் என்ன ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா கோவிட் வந்தனால கல்வியோட வளர்ச்சிகள் 25 வருஷம் அந்த குழந்தைங்க படிப்பது தடைபடுதுங்கிறது. அப்போ நீங்கள் இந்த பாலிசி லெவலில் வந்து ஒரு எல்லாரையும் ஒரு கூப்பிட்டு உட்கார வச்சு சார் நாங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறோம், இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது சாதக பாதகங்கள் இருக்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஏன் வந்து ஒரு பொது தளத்தில் இவங்க டிஸ்கஸ் பண்ண மறுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் 40 MP முன்னாடி வந்து பேசணும், இல்லை உங்களுக்கு வந்து எங்கே ராஜ்யசபா லோக்சபாவில் வச்சு நீங்கள் பேசணும், இல்லை எஜுகேஷன் எல்லாரையும் வச்சு நீங்கள் கூப்பிட்டு பேசணும். அந்த கன்சென்சஸே வரல. இது எல்லாமே ஒரு அவங்களுக்கு என்ன அரசியல் சார்ந்து அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்களோ, ஏன் கொள்கைக்கு யார் வராங்களோ அவங்கள மட்டும் தான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக சார். இன்னும் சொல்லப்போனால் இந்த தேசிய கல்விக் கொள்கை NEP அப்படின்றதே வந்து ஒரு எஜுகேஷனிஸ்டினுடைய தலைமையில் அது இன்னும் உருவாக்கப்படலை இல்லையா, ஒரு சயின்டிஸ்ட் தான் அதுக்கு தலைவராக வந்து போட்டிருக்காங்க. அவர் சயின்டிஸ்டாக இருக்கலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவரோட பார்வைகளில் வந்து அவர் கொடுத்த ரிப்போர்ட்லேயே நீங்கள் நிறைய கட் பண்ணிட்டீங்க. 484 பக்கத்தில் நீங்கள் 420 பக்கத்தை கட் பண்ணிட்டீங்க. அப்படிங்கிறப்ப அந்த கல்வியை வந்து அவங்க என்னதான் ரிப்போர்ட்டை கொடுத்தாலும் அந்த நீங்கள் போட்ட ஹெட் கொடுத்த ரிப்போர்ட்டே நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைங்கிறப்ப நீங்கள் வந்து புதுசாக நான் வந்து அப்போ அந்த கமிட்டியோட ஃபண்ட் இது என்ன எல்லாமே வந்து காணாமல் போயிடுச்சு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கல்வி வந்து உலக லெவலில் எங்கோ போயிட்டுருக்கு. வளர்ந்த நாடுகள்லாம் வந்து மனித வளத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அது வழியாக அந்த பணத்தை கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. நீங்கள் மனிதர்களை அழித்து எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கும்பொழுது இது வந்து எதிர்கால சந்ததியினரை பாதிக்குங்கிறத மிகுந்த வேதனை தருகிறது. கண்டிப்பாக சார். அதுவும் இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது உலகளாவிய தொடர்புக்கே ஒரு மிகப்பெரிய தடையாகவும் வந்து சேருகிறது அப்படிங்கிறதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். திரு விஜயகிருஷ்ணா, இப்போது பொதுவாகவே வந்து பாஜகவினர் சொல்வது ஒன்றாக இருக்கிறது, ஆனால் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த NEP டிராஃப்டில் இருக்கிறது வேறொன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேசணும் இல்லையா நாம. இப்போ தர்மேந்திர பிரதான் அவர்கள் எழுதிய கடிதத்திலேயே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எந்த ஒரு மாநிலத்தின் மீதும் அல்லது சமூகத்தின் மீதும் எந்த ஒரு மொழியையும் திணிக்கும் கேள்விக்கே இங்கே இடம் கிடையாது, நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எந்த ஒரு மொழியையுமே திணிக்க மாட்டோம்னு சொல்கிறார். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாஜகவினர் வந்து கெஞ்சாத குறையாக கேட்டுட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு ஒரு 3வது மொழியை எடுத்துக்கோங்க, 3வது மொழியை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முரண்பாடு அப்படிங்கிறது ஏன் அந்த இடத்துல வருது? இல்லை, பிஜேபி ஒரு உலகத்திலே ஒரு தலை சிறந்த ஹிப்போக்ரைட்ஸ் கபடதாரிகள் அப்படின்னு இருக்கணும்னா அது பிஜேபியாக தான் இருக்க முடியும். அவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இந்த NEPயாக இருக்கட்டும், ரீசெண்டாக நோ டிடென்ஷன் பாலிசி பற்றி ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த ஃபண்ட்ஸ் கொடுக்காம கிட்டத்தட்ட 2400 கோடி, இந்த இதில் 2152 அதில் 2400 கோடி இந்த NDP, அதுக்கப்புறம் இந்த மற்ற இந்த கிளாஸில் பாஸ் ஆகணும்னு வைக்கிறாங்கல்ல, அதான் நோ டிடென்ஷன் பாலிசி. இந்த விஷயங்கள் எல்லாம் யாரை பாதிக்கும்னு பார்த்தோன்னா சாதாரண மக்கள்.
ரொம்ப சாதாரண மக்கள், ஒரு சாமானிய மக்கள், அதாவது வந்து தலைமுறையாக பாதிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள். கல்வி தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். கல்வி மீது அதீத நம்பிக்கை வச்சு தன் வாழ்க்கை கல்வியே மிகப்பெரிய ஒரு உயர்வை தரும் நம்பி தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன வழியிலையும் சரி, அண்ணன் அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு அவங்க சொன்ன வழியில் கல்வி மீது அதீத நம்பிக்கை கொண்ட மக்கள் இவங்கள தான் இவங்க நசுக்கிறாங்க. இன்னொரு 2 விஷயத்தையும் நான் ஆட் பண்ணிக்க விரும்புகிறதில்ல. இதில் இப்போது ரீசெண்டாக நம்ம இந்த 100 நாள் வேலை திட்டம், அதுக்கும் நம்ம தமிழக முதல்வர் தொடர்ந்து வலியுறுத்துறாரு. 100 நாள் வேலை திட்டத்தால் இவங்க ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாமல் 2118 கோடி. இதனால் பாதிக்கப்படுறதும் யார்? சாதாரண மக்கள். இது ஏன்னா இவங்க சாதாரண மக்கள் எம்பவர் ஆகிறது, இவங்க எம்பவர் ஆகிறத இவங்க லைக் பண்ணல. இது எங்கே நம்ம இதோட தொடக்க புள்ளி, இதுக்கு மைய புள்ளி எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ஆர்எஸ்எஸோட கொள்கையில் இருக்குது. ஆர்எஸ்எஸோட வியூஸ் எப்படி இருக்குன்னா, சான்ஸ்கிருத்தையும் கலாச்சாரத்தையும் பிரிக்க முடியாத மாதிரி பார்க்குறாங்க அவங்க. இது எந்த ஒரு மொழியையும் கலாச்சாரத்துலேருந்து பிரிக்க முடியாது. இட்ஸ் இன்செப்பரபிள். எல்லா மொழியும் ஒரு கலாச்சாரம், பிலீஃப்ஸ், வேல்யூஸ், விழுமியங்கள் இது எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்க இந்த இந்துத்துவாவோட கொள்கைகள் என்ன, இவங்க கலாச்சாரம் என்னென்னா சக மனிதரை மனிதனாக மதிக்க மாட்டாங்க, மனிதனாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அவங்கள பிறப்பின் அடிப்படையில் போட்டு நசுக்கிறது தான் இவங்களோட கலாச்சாரமாக இருந்திருக்கு. ஆனால் தமிழோட கலாச்சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை தான் தமிழரோட கலாச்சாரம், சமூக நீதி தான் தமிழரோட கலாச்சாரம், எல்லாரையும் சமமாக பிறப்புக்கும் எல்லா இருக்கும்ன்றது தான் தமிழரோட கலாச்சாரம். இதுக்காக தான் நாங்கள் பல நூற்றாண்டு காலமாக போராடி இருக்கோம். இவர் இப்போ தர்மேந்திர பிரதான் அவர்கள் கூட ஒன்றிய அமைச்சர் ஏதோ லெட்டரில் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாடு பற்றி இவங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு மாநிலம்னா எஜுகேஷன் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவோட கல்வியோட தலைநகரம் எதுனா தமிழகம் தான் சொல்ல முடியும். எல்லாரும் இது வந்து ஒரு எமோஷ்னலாக சொல்கிறது இல்லை, ஃபேக்சுவலாக சொல்கிறது. இது எல்லாம் அதுக்கான தரவுகள் புள்ளிகள் எல்லாமே உங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. எஜுகேஷன் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, சோஷியல் ஜஸ்டிஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். அதாவது வந்து இந்தியாவோட சமூக நீதிக்கு முன்னோடின்றத சொல்கிறதுல வழிகாட்டினே சொல்லலாம் தமிழ்நாடை. இதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தில் இது எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவோட சமூக நீதிக்கான வழிகாட்டி மாநிலம் எதுனா தமிழ்நாடு. அதே மாதிரி ஃபெடரல் ரைட்ஸ், இந்த கூட்டாட்சி தத்துவம், இந்தியா ஒரு யூனிக்கான கூட்டாட்சி தத்துவம், கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், அதாவது ஒருங்கிணைந்த கூட்டாட்சி. இந்த இந்தியாவோட ஃபெடரல் கேபிட்டல்னு நம்ம தமிழ்நாடு சொல்லலாம். இன்னைக்கு இல்லை, நீங்கள் இந்திய தமிழ்நாட்டை வந்து ஃபெடரல் கேபிட்டல்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் சொல்கிறது என்னென்னா, அவர் கடிதத்தில் முதலமைச்சர் எழுதிய கடிதமே வந்து எப்படி இருக்குன்னா கூட்டாட்சி உணர்வை முழுமையாக மறுக்கிறது மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. அவங்க பார்வையில் இந்த ஒரு கோணலான பார்வையில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதான் சொன்னால அவங்களோட வேல்யூஸ், அவங்களோட கல்ச்சர், அவங்க வந்து ஒரு மாநிலங்களோட அதிகாரத்தை பறிக்கிறாங்க. அது ஒரு 2 விஷயத்தில் நம்ம கிளியராக சொல்லலாம். இந்த ஃபெடரல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்றது ஒரு ரீசெண்டான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். யூஜிசியில் ஒரு புது அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் வந்து முதல்ல இதுக்கு ஆன்டி கான்ஸ்டியூஷன், அதாவது வந்து யூஜிசி ஆக்ட், அதில் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் வந்து எக்ஸ்தலத்தில் ஃபார்மர் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் லோக்சபா ஒருத்தரோட ஹிந்துவில் வந்த ஆர்டிக்கலை நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆர்டிக்கலை திரும்பி பார்த்தோன்னா அந்த யூஜிசிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வர டிராஃப்ட் அப் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்கான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அது கிடையாது. ஆனால் தமிழக முதல்வர் முதல் முறையாக குரல் கொடுக்குறாங்க. மற்ற மாநிலத்தில் இருக்கவங்க எல்லாருமே அதுக்கு வந்து தமிழக முதல்வரோட வழியில் வந்து எல்லாருமே குரல் கொடுக்குறாங்களுக்கு. இதை விட வேறு பெரிய அட்டாட்சி ஃபெடரல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட கூட்டாட்சிக்கான தலைநகரமே தமிழ்நாடுன்னு சொல்லலாம். எவ்வளோ பாலிசிஸை தமிழ்நாடு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் டெவல்யூஷன், அதாவது வந்து இந்த வருவாய் பகிர்வு, இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்னென்னா, உங்கள் ஒடிசாவில் உங்கள் கவர்மெண்ட் தானே, உங்கள் முதல்வரே எங்களுக்கு 50% டெவல்யூஷன் டேக்ஸ் வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ யார் ஃபெடரல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா? இந்தியாவோட கூட்டாட்சிக்கான தலைநகரம் எதுனா தமிழ்நாடு தான். அப்போது உங்களுக்கே உகந்த கருத்தாக இல்லை. இவங்க எல்லாருமே அதான் நான் சொன்ன மாதிரி இவங்க இந்த சித்தாந்தம், இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா சித்தாந்தம் இருக்குல்ல, இந்த சித்தாந்தம் அடிப்படையிலே ஒரு ஃப்ளாடு சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தினால இவங்க எல்லாமே இப்படி பண்ணின்னு இவங்க சாதாரண மக்களோட குரல் வெளியை நசைக்கிறாங்க. சாதாரண மக்களுக்கு அதிகாரம் கொடுக்குற எல்லா திட்டத்தையுமே இவங்க இது பண்ண நினைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்லேயே இருக்குது. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்லேயே ஒரு 2 குழுவாக பிரிகிறாங்க. அதாவது இந்த இதுக்கு வரும்போது, அதுக்கு முன்னாடி இவர் சொல்கிறேன், இந்த யூனியன் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் லெட்டரில் முதல்ல அவருக்கு இந்த ஜனநாயகத்தை பற்றியும் இந்த நாட்டை பற்றியும் புரிதல் இல்லைன்ற
அதாவது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்படாது சார். கான்ஸ்டியூஷனை தயவு செஞ்சு திருப்பி படிங்க சார். கான்ஸ்டியூஷனை தயவு செஞ்சு திருப்பி படிங்க. இல்லை தமிழ்நாட்டுக்கு வாங்க, இங்கே நாங்கள் உங்களுக்கு பாடம் எடுக்கிறோம். இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜஸ் சார். நீங்கள் தேசிய மொழின்ற ஒரு விஷயத்தை இல்லாத ஒரு பொய்யான விஷயத்த கட்டமைச்சு இதனால பாதிக்கப்படுறது யாருன்னா இந்த வட மாநிலத்தவர்களும் பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பா. ஏன்னா அவர்களை வந்து இவங்க நம்ப வச்சிருக்காங்க, ஹிந்தி தான் தேசிய மொழி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து இல்ல நம்ப வச்சு அவங்களோட அடையாளத்தை அவங்க இழக்கிறாங்க. இப்போ பீகார்ல போஜ்பூரியா அழிச்சிட்டாங்க, ராஜஸ்தானே அழிச்சிட்டாங்க, யூபியில் அவங்க மொழியை அழிச்சிட்டாங்க. இது மாதிரி என்னன்னா தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் வருடங்களில் அவங்களுக்கும் ஒரு ஒளிவிலக்காக மாறும். கண்டிப்பா பேசலாம் ஜெயகிருஷ்ணா. சபாபதி மோகன் சார், இப்போ இன்னொரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து எந்த தரவுகளின் அடிப்படையில், எந்த வரலாற்றின் அடிப்படையில் தர்மேந்திர பிரதான் அதை வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நமக்கு புரியல. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதை வந்து 1968 இருந்தே இந்தியாவினுடைய கல்வி அமைப்பினுடைய கட்டமைப்பினுடைய முதுகெலும்பாகவே இருக்கிறது இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் இங்க இருக்குதா? 65 போராட்டத்தின் பொழுது அதற்கு முன்பு பண்டித நேரு அவர்கள் நாடாளுமன்றத்துல ரொம்ப தெளிவா சொல்லி, நீங்க நம்ம பேசும்போது கூட இப்ப தம்பி காங்கிரஸ்ல இருந்து பேசினவங்களும் சொன்னாங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. தேசிய மொழிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. தேசிய மொழிங்கிற ஒரு வார்த்தையே இந்தியாவில கிடையாது. இட்ஸ் ஒன்லி அபிஷியல் லாங்குவேஜ். அப்ப அதுல சொல்லும் பொழுது நேரு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில அந்த வாக்குறுதி ரொம்ப தெளிவா, இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை ஆங்கிலம் அபிஷியல் லாங்குவேஜாக இந்தியோடு சேர்ந்து இருக்கும். அதனால நீங்க சட்டத்தின் அடிப்படையில் அதுல வந்து நீங்க நிறைய டிபேட் பண்ணிருக்கோம், ஷல்லா மேயான்னு பேரறிஞர் அண்ணா அவர்களோடு, அதுக்குள்ளெல்லாம் போனா நேரம் இல்லை. எனவே 2 அபிஷியல் லாங்குவேஜ் இந்தியாவுக்கு இருக்கு. அலுவல் மொழி, நாட் நேஷனல் லாங்குவேஜ். தயவு செஞ்சு அந்த வார்த்தையை பயன்படுத்திடவே கூடாது. அபிஷியல் லாங்குவேஜ் இந்தி, அபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி, இங்கிலீஷ். இந்த 2 அலுவல் மொழிகள் தான் இந்தியாவுக்கு இருக்கு. எந்த தரவின் அடிப்படையில், எந்த அரசியல் சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஒரு இந்த மும்மொழிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா இது இப்போ இந்த 4-5 நாளா எனக்கே இந்த விவாதங்கள்ல வெறுத்து போச்சு. நீங்க சொல்லுங்கயா, அரசியல் சட்டத்துல எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு மும்மொழி அப்படின்னு எங்க இருக்கு? அவங்க இருமொழின்னு எங்க இருக்குனாங்க. ஆனா பாவியில இருமொழி சட்டம்னு தமிழ்நாட்டுல சட்டம் போட்டுட்டோம். நீங்க வந்து இந்தியாவில ஒரே ஒரு மாநிலம் தான் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா, ஆங்கிலமும் தமிழும் என்று சொல்லி இருமொழி சட்டம் போட்டிருக்கோம். நாம இந்தியாவிலேயே ஸ்பிளெண்டட் இண்டிவிஜுவலிசம், பிரத்யேகமான தனித்தன்மையோடு இருமொழி சட்டம், 69% இடஒதுக்கீடு, இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க அது மாதிரி நீங்க வந்து தர்மேந்திர பிரதான் மாண்புமை அமைச்சர் அவர்கள் இந்த மும்மொழிங்கிறதுக்கு என்ன தரவு இருக்கு, என்ன சட்டம் இருக்கு? தயவுசெய்து சொல்லுங்க. நம்ம பேசலாம். சபாபதி மோகன் சார், திரும்ப நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். அதாவது நீங்க நிர்வாக ரீதியாக மும்மொழி கிடையாது, இருமொழி தான் நீங்க வந்து இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் வந்து கல்வி கட்டமைப்பை பற்றி பேசுறார். அது குறித்தும் நான் உங்ககிட்ட இடைவேளைக்கு பிறகு நான் கேட்கிறேன். சபாபதி மோகன் சார், நீங்க தொடர்ந்து கொஞ்சம் சுருக்கமா உங்க கருத்தை பதிவு செய்யலாம். அதாவது இந்திய கல்வி கட்டமைப்பினுடைய முதுகெலும்பே வந்து மும்மொழி கொள்கை தான் அப்படின்னு ஒன்றிய கல்வி அமைச்சர் வந்து அவருடைய கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அதுல வந்து எந்த தரவும் இல்லை, எந்த அடிப்படையில் அவரும் வந்து சொல்லல, சும்மா சொல்றாரு. நீங்க வந்து அண்ணாமலை பேசுற மாதிரி அவர் ஒரு அகில இந்திய அளவில் இன்னொரு பெரிய அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், நேயர்கள் பாக்குறவங்க மத்தியில இளைஞர்கள் இன்னைக்கு ஆங்கிலமும் தமிழும் படித்து உலகம் முழுவதும் அறிவு சக்தியாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் இருக்காங்கன்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரும்ப திரும்ப சொல்றாங்க. நீங்க எந்த காக்னிசன்ட்ல இருந்து டெஸ்லாவில இருந்து எதை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் தமிழும் ஆங்கிலம் படிச்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு என்ன தெரியுமா, இப்ப நீங்க இந்த பிரச்சனையில பெரியப்பா நான் என்ன படிக்க பெரியப்பா, ஏற்கனவே சாட் ஜிபிடி படிச்சுட்டு இருந்த பெரியப்பா, யூஎஸ்ல கலிபோர்னியாவில இருந்து நெடுஞ்செழி சாருக்கு நல்லா தெரியும், சாட் போட்டு படிச்சுட்டு இருந்த பெரியப்பா. பாத்தீங்கன்னா சீனாவில இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல டீப் சீக்னு போட்டாங்க. ஒரு மாசத்துல ஆரம்பிச்ச டீப் சீக் பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய சாட் ஜிபிடில 50,000 கோடி நஷ்டம். ஒரே நாள்ல 50,000 crores சைனாக்காரன் ஓங்கி ஒரு அடி அடிச்சான் அவனை. அது டீப் சீக் படிக்கிறதா, சாட் ஜிபிடி படிக்கிறதா, சாட் போர்ட் படிக்கிறதா, என்ன படிச்சா நீங்க வந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துல முன்னுக்கு வரலாம்னு சொல்லி நம்முடைய மாண்புமை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் கூட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல நாம முன்னுக்கு வரணும்னு சொல்லி. நாம ஒரு பக்கம் வந்து நீங்க காங்கிரஸ்ல பேசும் நண்பர் சொன்னாங்களே, கல்வியில மட்டுமல்ல மருத்துவத்தில், தொழில்துறையில், விளையாட்டில் எல்லாவற்றுக்கும் தமிழ்நாடு தலைநகரமாக இருக்கிறது. எரிச்சல், பொறாமை,
இப்படியெல்லாம் முன்னுக்கு வராங்களே, சரி. அதனால நிதியை நிறுத்தி நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு எரிச்சலை ஊட்டக்கூடிய செயல்தான். அதுக்கு மாண்புமை அமைச்சர் அவர்கள் தயவு செய்து கேட்கக்கூடிய பிஜேபியில யாராவது இருந்தீங்கன்னா, சரி. என்ன சான்று, என்ன அடிப்படையில நீங்க மும்மொழி கொள்கை 68ல இருந்து இருக்குன்னு சொல்லுங்க. சரி, கண்டிப்பா சார். நம்ம பேசலாம். அதுவும் அந்த சான்றுகளை மறுபடியும் ஒரு பிஜேபி காரர்கிட்ட போய் நீங்க கேட்க சொல்றீங்க. அவர் எந்த பிஜேபி காரர்கிட்ட தரவுகள் கேட்பான்னு நமக்கும் தெரியல. பேசலாம் சார் நம்ம தொடர்ந்து. நெடுஞ்செழியன் சார், இப்போ என்னன்னா அரசியலோடு தொடர்பு படுத்தி இந்த கல்வி அப்படிங்கிறத கொண்டு போறாங்க அப்படின்னு இப்போ ஒன்றிய அரசு சார்பில் பேசக்கூடிய தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, தமிழ்நாடு அரசு கல்வியை அரசியலாக்குகிறது அப்படின்னு சொல்றாரு. அவர் அதை விட கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளே அவர் பயன்படுத்துகிறார். என்னன்னா, உங்களுடைய அரசியல் கதைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த விஷயத்தை நீங்க அதாவது புதிய கல்விக் கொள்கை குறித்த இந்த பார்வையை நீங்க திரும்ப திரும்ப மறுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. உண்மையிலேயே இந்த கல்வியை வைத்து அரசியல் செய்வது அப்படிங்கிறது யார் ஒரு கல்வியாளராக? முக்கியமாக கல்வியை வச்சு அவங்க தான் அரசியல் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்தியாவிலேயே நம்பர் 1 ஐஐடின்னு சொல்லக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் உங்களுக்கு காசி தமிழ்ச்சங்கத்தை கொண்டு போகிறாங்க ஆட்கள். ஐஐடியோட குறிக்கோள் அது கிடையாது. இப்போ நீங்கள் உண்மையிலேயே இந்த ஐஐடி நான் டைரக்டர் நல்லா யூஸ் பண்ணியிருந்தா நம்ம கும்பமேளால இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி க்ரௌடை பண்ணலாம். டெல்லியில் இத்தனை பேர் நம்ம ட்ரெயினில் அடிபடாமல் உயிரிழக்காமல் காப்பாற்றிருக்கலாம். அப்போ மனிதர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கல்வி நம்ம இந்தியாவிலே நம்பர் 1 இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் தரல அப்படின்னா இது இன்னைக்கு கல்வி அரசியல்மாக்கப்பட்டது. இல்ல, அவர் எல்லா நோய்களிலிருந்தும் காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் காமக்கோட்டி சார் ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னா இவர் பிளானிங் நீங்கள் காசி தமிழ்ச்சங்கத்துக்கு பிளான் பண்ணி தரீங்க, நீங்கள் இதை குடிங்க அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு கூட்டம் வர இடத்துல க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு டெக்னாலஜியே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் நம்பர் 1 இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறீங்க. இன்றைக்கி உலகத்திலே நம்பர் 1 இன்ஸ்டிடியூஷன் ஹார்வர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸை ஃப்ரீயாக சொல்லி தராங்க. நீங்கள் ஐஐடி மெட்ராஸில் நீங்கள் 3 லட்ச ரூபா காசு வாங்கி சொல்லி தரீங்க. இது கல்வி அரசியலாக்கப்பட்டதின் காரணமாக தான் இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் காசு கொடுத்து ஐஐடி மெட்ராஸில் படிக்க வேண்டியது. இது தெரிஞ்ச பையன் NPTEL 1000 ரூபா கொடுத்து படிச்சு போயிடலாம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, கல்வியை பொறுத்த வரைக்கும் இவங்க அரசியல் கட்சிகளுக்கு சாதகமான விஷயங்கள், அது மத்திய அரசின் கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ பாலிசி லெவலில் இப்போ நீங்கள் காமன் யூனிவர்சிட்டி ஒரு சிங்கிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொண்டு வராங்க. அந்த CUTயில் ஜியாலஜியும் ஜியாகிரஃபியும் ஒன்றா வச்சுருக்காங்க. அதாவது ஜியாலஜியும் ஜியாகிரஃபியும் தனித்தனியும் புரியாதவங்க தான் கல்வி திட்டமிடலில் இருக்காங்கன்னா கல்வி எவ்வளோ கவலைக்கிடமாக இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாலிசிலையும் சரி பிளானிங்லேயும் சரி அவங்க அரசியல் அவங்க தான் பண்ணுறாங்களே ஒழிய. இல்லை, நீங்கள் காஷி சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா, காஷி தமிழ் சங்கமம் அதுக்கு பேர். இல்லை, அந்த தமிழ் சங்கமம் அதில் அவர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அந்த கடிதத்தில் ரொம்ப பெருமையோடு அதை சொல்றாரு. நாங்கள் திருக்குறளை இத்தனை உலக மொழிகளில் மொழிபெயர்த்து யாரு நம்ம பிரதமரே வெளியிட்டு இருக்கிறார் அப்படின்லாம் அவர் சொல்றாரு. பிரதமர் திருக்குறளில் நிறைய குறள்கள்லாம் அவர் மறந்துட்டார். சரிங்களா, அவருக்கு என்ன குறள் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறார். நான் என்ன சொன்னேன்னா, திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மொழிங்கிறது தமிழர்கள் தமிழ் மொழியை அழிக்கிறதுங்கிறது தமிழ் மொழி எத்தனையோ எல்லா இடையூறுகளையும் தாண்டி அது தனித்துவம் வாங்கி நிற்குது அப்படின்னு திருக்குறள் அது மாதிரி தான். அதனால் நீங்கள் தமிழெல்லாம் நீங்கள் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அது வளர்ச்சிங்கிறது அபரிதமான வளர்ச்சி. இன்னும் நீங்கள் 100 ஆண்டுகள் நீங்கள் நார்த் இந்தியாவில் ஹிந்தியை கொண்டு வரணும்னு நினச்சா கூட நீங்கள் தமிழ் பக்கத்தில் கூட வர முடியாதுங்கிறது தான். ஏன்னா அந்த மொழியோட ஆழம், அதனோட பேசிக்கலி அந்த மொழியோட விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு நம்ம மொழி தெரியாது. அதை அவங்க இன்னும் உன்னிப்பாக பார்க்கல. என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கல்வியை வச்சு அரசியல் பண்ணுறீங்க. கல்வியை தனியாக கொண்டு போங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியலை நீங்கள் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்கள், கோர்ட்டில் சண்டை போடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் எதிர்காலம் ஏன்னா நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்து தான் நான் இந்தியாவில் எல்லாரையும் நான் சமமாக பார்ப்பேன், நான் குழந்தைங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னா நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்து வரீங்க. இந்த இடத்துல கல்வியில் அரசியல் நீங்கள் பண்ணாமல் குழந்தைகள் நல்லா இருக்கணும், எதிர்கால சந்ததி நல்லா இருக்கணும். இந்தியாவில் இன்றைக்கி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 28.4 தான் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. இது நீங்கள் இன்னும் மேலே கொண்டு போகணும். இந்த பாப்புலேஷன் உலகத்தில் கிடையாது. அப்போ தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அவர் பேராசிரியர் சொன்ன மாதிரி நிறைய வளர்ச்சிகள் மாற்றங்கள். இப்போ சைனாலாம் பிளான் பண்ணி அடிக்கிறான், ஒரே நாளில் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மாதங்களுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்குது. உங்கள் கல்வி கொள்கைகள் இதை பற்றி பேசவே இல்லையே. மாறி வரும் தொழில்நுட்பங்களை எவ்வாறு எதிர்கொண்டு என் குழந்தைங்களை இப்போ மொழிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஏஐயில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் எந்த மொழியை வேணாலும் மாற்றிடலாம். மொழி பிரச்சனையே கிடையாது. மொழியை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. அது தவிர நீங்கள் அரசியலுக்கு உங்களுக்கு யார் வேணுமோ அவரை கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் போகிறீங்க. உங்களுக்கு யார் வேணுமோ அவரை கொண்டு பாலிசி மேக்கிங்கில் பண்ணி தரீங்க. இந்த கல்வியில் ஒரு சுதந்திரம் கிடையாது. ஆல்ரெடி மீடியாலேயும் உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த ஒவ்வொரு இடத்துலையும் சுதந்திரத்தை நீங்கள் கட்டுப்படுத்தும் பொழுது அதனோட தாக்கங்கள் பின்னாடி குழந்தைகளோட கல்வியோட வளர்ச்சியை பாதிக்கிறது தான் இன்றைக்கி மிகுந்த வேதனை தருகிறது. கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அது விஜயகிருஷ்ணா, இப்போ என்னென்னா
எப்பொழுது எந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒரு விவாதம் வந்தாலும் சரி அப்படியே பாஜகவினர் வந்து ஒரு யூட்டர்ன் போட்டு உங்கள் பக்கம் வராமல் இருக்க மாட்டாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுலேயும் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த NEP அப்படின்றதனுடைய நோக்கமாக தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறாருன்னா, பல 10 ஆண்டுகளாக நமது கல்வி முறையில் வந்து படிப்படியாக ஓரங்கட்டப்பட்டிருக்கிறது தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகள் அப்படின்றது. அப்போ அதனுடைய அந்த கற்பித்தலை வந்து மீட்டெடுக்குவதும் வலுப்படுத்துவதும் தான் வந்து இந்த NEP-யினுடைய நோக்கம் அப்படின்னு. அப்போ பல 10 ஆண்டுகளாக அப்படின்னு அவர் குறிப்பிடுவது அப்படின்றது காங்கிரஸ் ஆட்சியை. அப்போ அங்கேருந்து நாங்கள் வந்து இதை மீட்டெடுக்க போகிறோம், அதுதான் NEP. அது உண்மையிலேயே அப்படி NEP வடிவமைக்கப்பட்டிருக்கா? இல்லை அதாவது திரும்பி சொல்கிறேன், இவங்க கல்வி இவங்களுக்கு ஒரு கல்வி எல்லாருக்குமே சென்று அடையக்கூடாதுன்றதுல மிக உறுதியோடு இருக்காங்க. நீங்கள் எல்லாமே இப்போ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி, நீட்டு, CUTன்ட்டு இவங்களுக்கு என்னென்னா சாதாரண மக்கள் படித்து அதிகாரத்துக்கு வர்றது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க செய்கிற திட்டங்கள் எல்லாமே எப்படி போகும்னா சாதாரண பின்புலத்துலேருந்து வந்தது குழந்தைகளை டீமோட்டிவேட் பண்ண அவங்க மீது மிகப்பெரிய சுமையை தான் ஏற்றுமே தவிர இது எந்த விதத்துலையுமே அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சரியே பண்ணாது, அவங்களுக்கு அதிகாரமாக கொடுக்காது. ஏன்னா இவங்களோட கொள்கை இதுதான். இவங்க திரும்பி காங்கிரஸை சொல்கிறதுலாம் வந்து ஒரு இதுவே இல்லாத விஷயம். ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப ஜனநாயகமான கட்சி. மக்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு டெமோக்ரஸியோட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா மேடம், செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம். அதுதான் ஒரு ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தும். எல்லாருமே அதாவது வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டு வரோம், அது மக்களுக்கு உகந்ததா இல்லைன்னா நம்ம அதை திரும்ப பெற்றோம். அதுதான் ஒரு ஜனநாயகம், அது ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம். இதுக்கு வந்து இப்போ நம்ம பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக சொல்கிறார். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இந்த நாட்டை நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றும் போதே ஒரு 2 குரூப் பிரிகிறாங்க. எப்படின்னா ஒரு குரூப் வந்து இந்தி எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஹிந்தி வாலாஸ்ன்னு அவங்கள சொல்கிறாங்க. அவங்களாம் யாருன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வகையில் RSS கூட இருக்காங்க. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் என்ன மாதிரி இந்தியா வேணும்னா ராஜா காலத்து ரூல் எப்படி இருந்தது, அதாவது ராஜா காலத்து ரூல்லாம் அவங்க சொல்கிற ராஜா காலத்துல ஏன்ஷியன்ட் இந்து ட்ரெடிஷன் அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற அந்த ட்ரெடிஷன் என்னன்னா இந்த மனுவாத ட்ரெடிஷனை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தி எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதுவும் சான்ஸ்கிரிட்டைஸ்டு இந்தியிலே அவங்க சான்ஸ்கிரிட்டைஸ்டு ஹிந்தி. இப்போ நீங்கள் நடக்கிறது எல்லாமே அதுதான். இப்போ நீங்கள் நடக்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ நான் பல திட்டங்களுக்கு நான் வைக்கிற பேர் பாருங்கள், இஷான் விகாஸ், இஷான் உதய், ஸ்வயமயா, இது மாதிரிலாம் பேர் வைக்கிறேன். இதெல்லாமே சான்ஸ்கிரிட்டைஸ்டு மந்திரம் ஓதுற மாதிரி இல்லை. அதுதான் இதுதான் உங்களோட திட்டம். இவங்க முழுக்க இந்த மனுவாதத்தை திணிக்கணுன்றதா இவங்க திட்டம். இந்த இந்தி வாலாஸும் இன்னொரு பக்கம் இந்த இம்போசிஷன் பண்ணக்கூடாதுன்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள், நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பை கொவர்ஷன், அதாவது நீங்கள் வலுக்கட்டாயமாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது எதுலனா இட் மே இல் கன்சீவ் அவர் பர்பஸ் அப்படின்னா நம்மளோட உச்சபட்ச நோக்கம் இந்தியாவோட ஒற்றுமையை உருவாக்குறதா தான் இருக்குமே தவிர நீங்கள் சொல்கிற இந்த திணிப்பு எதை உருவாக்கும்னா இது ஒற்றுமையை உருவாக்காது. இட் மே கிரியேட் டிஸ்ட்ரக்ஷன். ரொம்ப கிளியராக அன்றைக்கே உலகத்திலே ஆக சிறந்த ஜனநாயகவாதியாக இருந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அவர் என்றைக்குமே காங்கிரஸ் மக்களோட சென்டிமெண்ட்ஸ், மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து மக்களுக்காகவே என்றைக்குமே இருந்திருக்கு. நீங்கள் வந்து இது மாதிரி திணிப்பு எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ நான் திரும்பி சொல்கிறேன், இப்போ பெங்கல் புயலுக்கு நீங்கள் இப்போ NDRFல கூட ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணீங்க, தமிழ்நாடுக்கு ₹1 பண்ணல. இந்த பெங்கல் புயல்னால பாதிக்கப்பட்டது யார்? இப்போ இந்த பணம் வந்தால் யார் அதனால பலனடைவார்? சாதாரண மக்கள் தானே. ரொம்ப சாதாரண மக்கள் தன் வாழ்வாதாரத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிற மக்கள் தானே பயனடைவாங்க. நீங்கள் இவ்வளோ நெருக்கடி, எல்லா விஷயத்துலையும் இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்க. அதையும் மீறி தமிழக முதல்வர் அவர்கள் எந்தெந்த விதத்துலலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி தமிழக மக்களுக்கு அவங்களுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாரு. தமிழ்நாடு அரசு தான் நிதி ஒதுக்கி. ஆமாம், நிதி ஒதுக்கி இருக்காரு. மக்களுக்கு எப்படியெல்லாம் அவங்களை எம்பவர் பண்ணலாம், அவங்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து எடுத்துகிட்டு வராங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தொடர்ந்து முதலீடுகளை எடுத்துகிட்டு வர்றது, எப்படியெல்லாம் வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ நசுக்குனாலும் நாங்கள் திரும்பி மீண்டு எழுந்து கொண்டே இருக்கிறோம். மீண்டு எழுந்து எங்கள் மாநில உரிமைகளை நிலைநாட்டிகிட்டே இருக்கோம் நாங்கள். நீங்கள் அதனால் இந்த விஷயங்களில் இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள், இவங்களோட மிகப்பெரிய ஒரு ஆயுதமே என்னென்னா பொய் பிரச்சாரம். இவங்க சொல்கிறதுல எந்த விஷயத்துலையுமே உண்மையே இருக்காது. உண்மைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத, உண்மைக்கும் இவங்க நார்த்து போல், உண்மை சவுத்து போல்லாம் இவங்க நார்த்து போல், இவங்களுக்கும் அதுக்கும் எந்த விதத்துலையுமே தொடர்பே கிடையாது. சொல்லுங்க சார் சொன்ன பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொழியை திணிக்கிறதுங்கிறது வந்து இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜின்னு ஒரு எக்ஸாமினேஷன் இப்போ நடந்து முடிஞ்சது.
இது சென்ற ஆண்டு நடந்தது. இதில் ஒரு கொஸ்டின் வந்து ஹிந்தியில் கேட்குறாங்க. அப்போ வந்து ஒரு அகில இந்திய நுழைவுத் தேர்வுகளில் கல்வியில் வந்து நீங்கள் வந்து ஒரு மொழியை வந்து கொண்டு வரக்கூடாது. அதுவும் ஹிந்தியை கொண்டு வந்து நீங்கள் திணிக்கிறீங்கன்னா ஒரு கேள்வி வந்து ஹிந்தியில் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் தான் கல்வியை வச்சு அரசியல் பண்ணுறீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஜனநாயக தத்துவத்துக்கு எதிரானது. குழந்தைங்களுக்கு ஹிந்தி தெரியாத மாநிலங்கள், இப்போ உதாரணமாக வந்து வளர்ந்த மாநிலங்களாக சில மாநிலங்கள்லாம் ஹிந்தியை அந்த குழந்தைங்க படிக்கிறதில்ல. இப்போ ஒரிசாவில் படிக்கிறதில்ல, பெங்காலில் படிக்கிறதில்ல. அந்த மாநிலத்தில் உள்ள மொழிகள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஹிந்தி தெரியாத மொழி. குழந்தைங்க வந்து இந்த ஆல் இண்டியா எக்ஸாம் எழுதுச்சுன்னா அது ஹிந்தியில் இருந்ததுன்னா அந்த கொஸ்டின் 4 மார்க் போகுது. அப்போ அந்த குழந்தைங்களோட கல்வியோட எதிர்பார்ப்புகள் வந்து பாதிக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் வந்து கல்வியை வைத்து அரசியல் பண்ணுவது நீங்கள் தான் பண்ணுறீங்க. அதை வந்து மற்ற மாநிலங்களுக்கு ஈஸியாக தூக்கி போடாதீங்க. தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு பாலிசிஸ் வந்து நம்ம குழந்தைங்களை எதிர்காலத்தை வந்து பாதிக்கிறதுங்கிறது புரியாதவங்க தான் இன்றைக்கி வந்து கல்வியோட டிசிஷன் மேக்கிங்கில் இருக்காங்கிறது மிகுந்த வேதனை. சபாபதி மோகன் சார், நம்ம நிறைவு பகுதியில் இருக்கோம். உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யலாம். தொடர்ந்து ஒன்றிய அரசு இதை வந்து அரசியல் செய்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பக்க மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டே இருக்காங்க. உங்களுடைய நிறைவு கருத்து. அரசியல் செய்வது என்பது நம்முடைய நோக்கம் அல்ல, அரசியலுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல. ஒருவேளை அரசியல் தான் தேவை என்று சொன்னால் நெருக்கடி நிலையை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு 76 ஆட்சியை 300 ஆண்டு காலம் தொடர்ந்து நீடித்திருப்போம். ஈழத்தமிழர்களுக்காக ஆட்சியை இழந்திருக்க மாட்டோம். எனவே அரசியல் நமக்கு நோக்கம் அல்ல. ஈழத்தமிழர்களுக்காக ஒரு முறை, நெருக்கடி நிலையிலிருந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு முறை என்று கொள்கை ரீதியாக அரசியல் செய்திருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே எங்களுக்கு அரசியல் முக்கியம் அல்ல, கொள்கை, திராவிட இயக்கத்தின் லட்சியங்கள். தமிழ்நாடு பாருங்களேன், மக்கள் எப்படி நேசிக்கிறாங்க, பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் பாசத்தை எப்படி கொட்டாங்க பாருங்க. 200 234 தொகுதியும் திமுக தான் வெல்லும் என்பது உறுதியாக தெரியக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மாடல் ஆட்சியின் மீது, தலைவர் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம். ஒரு 10 வினாடி நீங்க இந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பு வந்து காசி தமிழ் சங்கத்துல ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க பாருங்க. அது செம்மொழி நிறுவனம், நம்ம செம்மொழி நிறுவனத்திலிருந்து போடப்பட்ட மொழிபெயர்ப்பு. அவர் இன்னும் மோடியோ ஒன்றிய அரசோ கல்வி அமைச்சரோ பண்ணல. நம்ம சந்திரசேகர் அவர்கள் அங்க போய் உட்கார்ந்து இந்த ஸ்டால் அங்க போட்டிருக்காரு. இன்னைக்கும் அந்த எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை அங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க. எனவே இந்த ஐஐடியோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் நம்ம பல பல்கலைக்கழகங்கள்ல மாண்புமை அண்ணன் பொன்முடி அவர்களும் இப்ப மாண்புமை செழியன் அவர்களும் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஐஐடியோடு இணைந்து மாணவர்களுக்கு கோர்ஸ் கத்து தரணும். 10,000 மாணவர்களுக்கு இலவசமா தலை சிறந்து நிற்கக்கூடிய தமிழ்நாடு, அதை மத்திய அமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக சார். விஜயகிருஷ்ணா, நீங்க சுருக்கமா. அதாவது இவங்க தொடர்ந்து செய்யற விஷயங்கள்லாம் ரொம்ப RSS ஓட தலைவர் திரு மோகன் பாகவத் கூட தொடர்ந்து ஹிந்திலேயே பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. இது 2 விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்கிறதுனா, இவங்களுக்கு தமிழ் மீதும் இங்கிலீஷ் மீதும் மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்குது. ஏன்னா தமிழ் வந்து ஒரு விடுதலைக்கான மொழி. எங்களுக்கு விடுதலையும் அதிகாரத்தையும் சமத்துவத்தையும் அடைய மிகப்பெரிய ஆயுதமாக இருந்தது தமிழ். இல்லை, இங்கிலீஷ் வந்து இட்ஸ் a லாங்குவேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. எங்கள் தலைவர் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் யூபியில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது கூட சொல்லியிருக்காருங்க. அதுவும் குறிப்பாக பட்டியல் சமூகத்த மக்கள், பழங்குடியின மக்கள், ரொம்ப அடித்தட்டத்தில் இருக்க மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், நீங்களாம் அதிகாரத்துக்கு வரணுமா ஆங்கிலம் உங்களுக்கு மிகப்பெரிய கருவியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரொம்ப நேர்த்தியான ஒரு மிகப்பெரிய உயர்ந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் இது கண்டிப்பாக தேவை. தமிழ் விடுதலைக்கான மொழி, ஆங்கிலம் அறிவியலுக்கும் டெக்னாலஜிஸுக்குமா அடையறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குது. எங்களுக்கு 3ஆம் மொழிலாம் வேணாம். எங்களுக்கு தேவை வேலைவாய்ப்பு, எங்களுக்கு தேவையான நிதி, வேலைவாய்ப்பு, ஸ்கில் எஜுகேஷன். அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஒரு அட்வான்ஸ்டு தொழில்நுட்பத்தை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். சரி, கண்டிப்பாக சார். சார், உங்களுடைய நிறைவு கருத்து. கல்வி வந்து இன்றைக்கி உலகளாவிய விஷயங்களே நிறைய போயிட்டுருக்கு. இந்த பாப்புலேஷன் கிடையாது. கல்வியை வைத்து நீங்கள் தான் மத்திய அரசு தான் அரசியல் பண்ணுறீங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு குழந்தைங்க நல்லா இருக்கணும், எதிர்கால சந்ததியினர் நல்லா இருக்கணுங்கிற உயரிய நோக்கத்தோட ஒரு அரசியலுக்கு நீங்கள் உள்ளே வாங்க. ஆனால் கல்வியை வச்சு பண்ணாதீங்க, அதை தனி ட்ராக்கில் விட்டுருங்க. அரசியலை தனி ட்ராக்கில் வச்சுங்க. ரெண்டையும் வந்து நீங்கள் பிரிட்ஜ் பண்ணாதீங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. கண்டிப்பாக நன்றி. 3 பேருமே உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி தொடர் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.